ஒரு நாள் சிவன் மற்றும் பார்வதி தங்கள் பிள்ளைகளான விநாயகர், முருகனுடன் கோவிலின் அழகான முற்றத்தில் மகிழ்வுடன் இருந்தனர். பார்வதி ஒரு சுவையான மாம்பழத்தை காட்டினார். இந்த ஒரே ஒரு மாம்பழம் யாருக்கு கிடைக்கும் என்று புன்னகையுடன் கேட்டார். அவர், கோயிலை ஒரு முறை சுற்றி வருபவர்களுக்கு இந்த மாம்பழம் கிடைக்கும் என்று சொன்னார். உடனே முருகன் கோயிலை சுற்றி ஓடத் தொடங்கினார். ஏனென்றால் அவர் மாம்பழத்தை பெற ஆவலாக இருந்தார். ஆனால் விநாயகர் தன் பெற்றோரை பார்த்து, என் பெற்றோரே என் உலகம் என்று அன்புடன் சொன்னார். அவர், நான் அவர்களை சுற்றி வருகிறேன், ஏனெனில் அவர்கள்தான் என் உலகம் என்று சொல்லி தன் பெற்றோரை சுற்றி வந்தார். சிவன் மற்றும் பார்வதி மிகவும் மகிழ்ச்சியடைந்து மாம்பழத்தை விநாயகருக்கு கொடுத்தனர். முருகன் வீடு திரும்பிய போது மாம்பழம் விநாயகரின் கையில் இருப்பதைக் கண்டார். அவர் மிகவும் கோபமடைந்தார். சிவன் மற்றும் பார்வதி, இது ஒரு விளையாட்டு மட்டும்தான் என்று முருகனுக்கு புரிய வைத்தனர். விநாயகரும் மாம்பழத்தை முருகனுக்கு கொடுத்தார். அவர்கள் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அன்பும் புரிதலும் எப்போதும் ஒரு விளையாட்டை விட முக்கியமானவை.